students, welcome to online class with Hema. 10th Maths first chapter relations and functions, exercise 1.3 ல 4th sum, page number 14. ஒரு graph கொடுத்துட்டாங்க. ஓகேவா? A graph representing the function f of x is given in the figure. It is clear that f of 9 equal to 2. இப்போ f of 9 பார்த்தீங்கன்னா 2ல வந்து இதாகுது. f of 9 வந்து 2ல இதாகுது. இந்த பிளேஸ் f of 9 பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பிளேஸ் 2ல வந்து கோயின்சைட் ஆகுது. ஓகே, எக்ஸ் ஆக்சஸில் 9ன்னா ஒய் ஆக்சஸில் 2ல கோயின்சைட் ஆகுது. அதே மாதிரி ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of 0, f of 7, f of 2 and f of 10. And for what value of x's f of x வந்து 1க்கு என்ன வேல்யூ? ஓகே, describe the following domain range and what is the image of 6 under f. ஸோ இப்போ இந்த கிராஃபில் பார்த்துக்கோங்க, எஃப் ஆஃப் 0 என்னன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் 0னா என்ன, எங்கே கோயின்சைட் ஆகுது? 9ல் கோயின்சைட் ஆகுது. ஸோ எஃப் ஆஃப் 0 இஸ் 9. இன்னொன்னா போட்டுவாங்க சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஒன் அதான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் எஃப் ஆஃப் 7, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 0 அண்ட் எஃப் ஆஃப் 10. ஸோ எஃப் ஆஃப் 0 ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் 7. எஃப் ஆஃப் 7 எதில் கோயின்சைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6ல் கோயின்சைட் ஆகுது. ஸோ எஃப் ஆஃப் 7 ஈக்குவல் டு 6. தட் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சஸில் 7னா ஒய் ஆக்சஸில் 6. அண்ட் எஃப் ஆஃப் 2 என்னன்னு பாருங்கள். இது வந்து தேர்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து எஃப் ஆஃப் 2 கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் 2 எதில் கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் 2 வந்து 6ல் கோயின்சைட் ஆகுது. ஓகேவா? எஃப் ஆஃப் 2 வந்து 6ல் கோயின்சைட் ஆகுது. எக்ஸ் ஆக்சிஸில் 2னா ஒய் ஆக்சிஸில் 6. ஸோ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் 10. எஃப் ஆஃப் 10 எதில் கோயின்சைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு என்னது? 0 தான் ஒய் ஆக்சிஸில் 0. எஃப் ஆஃப் 10. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னா அது எங்கே வருதுன்னு பார்க்கணும். இப்போ 1 பாருங்கள். 1ன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 9.5ல் வரும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 வருது. ஒய் ஆக்சஸில் 1 வருது. எக்ஸு அகெயின் சொல்கிறேன், எக்ஸு 9.5 வரும்போது ஒய் ஆக்சஸில் 1 வருது. புரிஞ்சுதா? ஸோ அப்போ என்ன எழுதணும்னா செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? இது வந்து ABCCD. ஓகே, சிடி. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போது அட் எக்ஸ் ஈக்குவல் டு 9.5 f of x equal to 1. புரியுதா? if x equal to 9.5ல் இருக்கும்போது f of x equal to 1ன்னு வருது. இப்போ புரியுதா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா describe the following domain and describeன்னு கேட்டதால என்னென்னு எழுதணும்னா domain equal to set bracketsல 0. ஏன்னா என்ன எழுதியிருக்கோம்? டொமைன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வர்றது 1 2 3 4 5 6 7 8 9 10. This is the domain. அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணலான்னா x bar 0 less than or equal to x less than or equal to 10. ஏன்னா 0வும் வந்ததால் ஈக்குவல் டு, இங்கே 10ம் வந்ததால் ஈக்குவல் டு. இப்போ 0 10ம் வரலன்னா 0 less than x less than 10ன்னு வரலாம். ஓகேவா? ஸோ வேர் x belongs to relations. ஓகே, நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் எப்படி எழுதலான்னா ரேஞ்ச் ஈக்குவல் டு என்னென்னா 0 1 2 3 4 5 6 7 8 9ஓட போகணும். பிகாஸ் 9ல் தான் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கோம். 10லலாம் மார்க் பண்ணல, 9ஓட முடிஞ்சு போச்சு. ஸோ 9 வரைக்கும் தான் ரேஞ்ச் வரும். இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலான்னா எக்ஸ் பார் 0 less than or equal to x less than or equal to 9 where x belongs to relation. Okay, relations. Next fourth one என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுதான் தேர்டு டொமைனும் ரேஞ்சும் கேட்டது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த
டொமைன் ரேஞ்சு முடிஞ்சிடுச்சு. ஃபோர்த் ஒன், வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்? இப்போ 6க்கு இமேஜ் என்ன வந்திருக்கு? எஃப்பில் என்னென்னு வந்திருக்குன்னா 5ல் வந்திருக்குது. பாருங்கள், 6க்கு நேராக எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வந்திருக்கு? 5. அப்போது த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எழுதுங்க. ஒரு லைன் வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இது என்ன எழுதணும்னா, the image of 6 under f is 5. Okay, since when you draw a line at x equal to 6, it meets the graph at 5. Okay, it meets the graph at 5. இங்க பாருங்க, when you draw the line at 6, it meets the graph at 5. So அதை எடுத்து எழுதுங்க. எப்படி எழுதுவீங்க? The image of 6 under f is 5. புரியுதா? f of x, that is y axisல வந்து 5ல மீட் ஆகுது. Since when you draw a line at x equal to 6, it meets the graph at 5. It meets the graph at 5. Okay, the image of 6 under f is 5. Since when you draw a line at x equal to 6, it meets the graph at 5. Okay, புரியுதா? ஃபஸ்ட்டு f of 0 எதில் மீட் ஆகுதுன்னு பார்க்கணும். f of 0 வந்து 9ல் மீட் ஆகுது. ஸோ f of 0 வந்து 9. ஸோ அந்த மாதிரி f of 7, f of 2, f of 10 0. f of 10க்கு வந்து f of 10 வந்து 0. f of 6 வந்து f of 2 வந்து 6. f of 2 வந்து 6ல் மீட் ஆகுது. ஓகே, and then f of 7 வந்து f of 7 6 and f of 2 is f of 2வும் வந்து 6ல் மீட் ஆகுது. f of 7வும் வந்து 6ல் மீட் ஆகுது. ஓகேவா? f of 2 and f of இது வந்து f of 7 ரெண்டுமே வந்து 6. அகைன் சொல்கிறேன், f of 2வும் 6ல் மீட் ஆகுது, f of 7வும் 6ல் மீட் ஆகுது. ஓகே, ஸோ f of 10 0, f of 9வும் 0. f of 0 வந்து 9, f of 0 is 9, f of 10 is 0. ஓகே, f of 10 வந்து இங்கே 0, f of 10 வந்து 0. அப்புறம் x equal to 9.5 வரும்போது f of x equal to 1. x equal to 9.5, f of x equal to 1. ஏன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க, for what value of x is f of x equal to 1. So at x equal to 9.5, f of x equal to 1. Next domain எழுதிக்கிறோம், range எழுதிக்கிறோம். The image of 6 under 5 fs அப்படின்னு எழுதும். ஓகே, அவ்வளோதான் இந்த sum. Thank you. For more videos, please subscribe our channel.